இறைவன் ஆணாக தலைவனாக விற்றிருக்கிறான். தலைவனை சார்ந்திருக்க வேண்டிய இயல்பு பெண்ணாக இருப்பதனால் அங்கு உடம்ப பார்க்காதீங்க, உருவத்தை பார்க்காதீங்க. அவையெல்லாம் உயிர்களாக பாருங்கள், ஆன்மாவாக பாருங்கள். தெய்வ யானையை போல் இந்த ஆன்மாவும் இறைவன் திருவடியோடு இரண்டர கலக்க வேண்டும். ஏன் திருமணம்னு வைத்தான்? ஏன்னா ஓர் உயிர் இன்னொரு உயிரோடு கலக்கின்ற பந்தம் திருமண பந்தம். அதுவும் எப்படிப்பட்டது? யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் ஈயும் எவ்வழி எரிதும் செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தான் கலந்ததுவேன்னு குறுந்தகை பாடுத. இறைவன் அங்க இருக்கான், நாம் இங்க எங்கேயோ கிடக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய இறைவன் இங்கே இருக்கக்கூடிய உயிர்களை பரிபாலனம் செய்து அவர்களை அவனோடு ஏற்றுக்கொண்டு இரண்டர கலப்பதினால் இதுவும் ஒரு வகை திருமணம் தான் என்பதனால் வள்ளியும் தெய்வானையும் அப்படி வச்சாங்க. இச்சாசக்தி, கிரியாசக்தி, வேல் ஞான சக்தின்னு. இத விளங்கி கொள்ளாம முருகனுக்கு 2 பொண்டாட்டி, அவரு பிஸியா இருக்கிறாரு, அதனால முருகன் படத்தை வீட்டுல வச்சோ அவருக்கே 2 மனைவி, இங்க பிரச்சனை வரும். என்னென்னவெல்லாம் இந்த சமுதாயம் மூட நம்பிக்கையில அடர்ந்து அல்லல் படுறாங்களே. இதெல்லாம் வெளியே வரணும்னா ஒரே வழி அறிவு. அந்த அறிவை தருவது ஞானம், அந்த ஞானத்தை தருவது முருகனுடைய திருக்கைவேல்.